ஹாய், சண்டேயோட பிரேக்ஃபாஸ்ட் vlog ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும் இது பார்க்கறதுக்கு. மார்னிங் வந்து ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்ல கொஞ்சம் பொருளெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம்ல, அது கூட வந்து இந்த சாசேஜஸும் போட்டிருந்தோம். இது சிக்கன் சாசேஜ் தான். பை அண்ட் கெட் அன் ஆஃபர் நல்ல டீல்ல கிடைச்சிருந்தது. ஹாஃப் கேஜி 190 ருபீஸ் கிட்ட வரும். ஆனால் ஆஃபர்ல ஒரு 140 ருபீஸ்க்கு வந்திருந்தது. அதை கட் பண்ணும்போதே கீழே போட்டாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணி மசாலா தடவி மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சாசேஜ் வந்து சேட்டனோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படி செஞ்சாலும் அவ்வளோ ருசியா இருக்கும். சோறுக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்டியா இருக்கும். சிக்கனுக்கு போடுற மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா பிரட்டிட்டு அப்புறம் வந்து ஃப்ரீசர்லயோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ½ அன் அவர் வரைக்கும் வச்சுப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு கிச்சன் பொறுப்பு எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சு எங்கன்னே அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் பொறுப்பு ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பண்ணி கொடுத்தேன். சின்ன வெங்காயம் கம்மியா இருக்குது, அப்போ கோயம்பேடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கோயம்பேடுக்கு கிளம்பி போயிட்டு வந்திருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வந்து நம்ம சேனல் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சாசேஜ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்படி வைப்பாங்க. அப்போ அதில் 4-5 எடுத்து உள்ள விடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆயிலியான ஃபுட்டு தான், அதனால எப்பாவது செய்யறதா நல்லது. மீட்டை வேற கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி செய்வாங்க, அதனால எப்பவுமே எடுத்துக்கிறது ஹெல்த்தியர் ஆப்ஷன் கிடையாது. ஆனா எப்பாவது சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியா இருக்கும். சிக்கன் குழம்பு செய்யற அதே ப்ரொசீஜர்ல செய்யலாம். இன்னைக்கு வந்து சட்டை அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி கமன்னு திறக்கும் போதே வாசனையா இருந்தது. குக்கு வித் கோமாளி பார்த்துட்டே சாப்பிட்டாச்சு. அப்ப இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணட்டா, பாய்.